நல்லோர் இதயங்களை நாள்தோறும் வணங்குகிறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குற்றமும் தண்டனையும். நாடு முழுவதும் பரபரப்பா பேசிட்டு இருக்கிற பொள்ளாச்சி பாலியல் வழக்கும் அதுக்கு பின்புலமாக இருந்த மற்ற செய்திகளை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இந்த வழக்குல எல்லா எவிடன்ஸும் இருந்தும் ஏன் 6 வருஷ காலம் தாமதம் தீர்ப்புக்கு? ஏதாவது அரசியல் தலையீடு இருந்ததா? நிச்சயமாக அன்றைக்கு இந்த குற்ற சம்பவம் நடந்த பொழுது, இதை வெளி உலகத்துக்கு வந்த பொழுது ஆட்சியில் இருந்த உயர்மட்ட தலைவர்கள் சிலருடைய பெரிய தடை இருந்தது. அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து இந்த வழக்க பொது மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வந்ததும், அரசு இந்த வழக்க ஒரு சீரியஸா எடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து தீர்ப்பை வாங்கி கொடுக்கறதுக்கும் இடையில ஒரு முழு நீள நாவல் எழுதுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதுல முக்கியமான பங்கு திரு நக்கீரன் கோபால் அவர்களுக்கும் அவர்களுடைய குழுவினர்களுக்கும் தான் நாம நன்றி சொல்லணும். அவர்கள் மட்டும் இதுல இறங்கி இல்லாம இருந்திருந்தா இந்த வழக்கு, இந்த செய்தி வெளி உலகத்துக்கே தெரியாம மறைக்கப்பட்டிருக்கும். சரி, இப்ப திரும்ப திரும்ப பாதிக்கப்பட்ட பெண்கள் அதுல நிறைய இருக்காங்க. 250க்கும் மேல பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல 6 7 பெண்கள் தான் நேரடியா நமக்கு சாட்சி கொடுத்திருக்காங்க. இதற்கு காரணம் என்ன? திரும்ப திரும்ப ஒரு பெண் பாதிக்கப்படுறதுக்கு காரணம் என்ன? இதுல 2 வகையா பார்க்கலாம். ஒண்ணு முதல் 3 ஆண்டுகள் இந்த குற்றச்செயல் தொடர்ந்து நடந்திருக்கு. 2016, 17, 18 வரைக்கும் தொடர்ந்து இந்த குற்றச்செயல் தொடர்ந்து நடந்துட்டே இருந்திருக்கு. இந்த வீடியோவை கைப்பற்றி பார்த்த பொழுது இந்த வீடியோக்கள்ல சுமாராக 285 பெண்கள் இருப்பதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகி இருக்கிறது. 3 ஆண்டுகள் தொடர்ந்து நடந்த இந்த கொடுமைய சம்பந்தப்பட்ட பெண்கள் பெரும்பாலும் காரணம் இல்ல, வெளி காரணங்களால அவர்களுக்கு கண்ணி வைக்கப்பட்டு பொறி வைக்கப்பட்டு அவர்களை சீரழித்திருக்கிறார்கள் இந்த கையவர்கள். எப்படி இருந்தாலும் சரி, ஏமாந்திருந்தாலும் சரி, இது மாதிரி ஒரு பாலியல் துன்புறுத்தல மாட்டின ஒரு பெண்ணு அதனுடைய நடவடிக்கைகள் கூர்ந்து கவனிக்கின்ற பெற்றோர்களுக்கு தெரியாமல் போகாது. அந்த பொண்ணுடைய நடவடிக்கையில, அன்றாட நடவடிக்கைகள்ல நிச்சயமா மாற்றம் தெரிஞ்சிருக்கு. நடை உடை பாவனைகள்ல மாற்றம் தெரிஞ்சிருக்கு. சாப்பிடாம இருந்திருக்கலாம், மனசு சரியில்லைன்னு சொல்லியிருக்கலாம், தலைவலிக்குதுன்னு சொல்லியிருக்கலாம், தனியா போன் போய் பேசியிருக்கலாம், பதட்டமா இருந்திருக்கலாம், பயத்தோடு இருந்திருக்கலாம். இது எப்படி ஒரு பெற்றோரோட கவனிக்க முடியாம போச்சு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. உண்மையாவே முதல் நாளே இதை பார்த்திருந்தா அந்த பெண்ணுக்கு நடந்தது ஒரு தடவை மட்டும் நடந்திருக்கலாம், 3 ஆண்டு தொடர்ந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிருக்கும். இதை பெற்றோர்கள் தரப்புல இருந்து இதை கொஞ்சம் சீரியஸா பார்த்து ஒவ்வொரு பெண் குழந்தையை பெற்ற பெற்றோர்களும் தன்னுடைய பெண் குழந்தைகள், வயது வந்த பெண் குழந்தைகள் எங்க போறாங்க, யாரோட தொடர்புல இருக்காங்க, என்ன சொல்லிட்டு போறாங்க, பணம் எவ்வளவு வாங்கிட்டு போறாங்க, ஒவ்வொரு நாளும் நடந்த நிகழ்ச்சிகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். தேவையில்லாத கண்ட நேரத்துல போன் பண்றாங்களா, போன் பேசுறாங்களா அப்படிங்கிறதையும் வாட்ச் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இதை தணிக்கை செய்யணும். அந்த குழந்தைகளை இந்த பாதிப்புல இருந்து எதிர்காலத்துல மாட்டாம இருக்கிறதுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய பெரும் முயற்சி. ஆனா பெண் குழந்தைகளை மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி கண்காணிக்கணும், எங்க போறாங்க வர்றாங்கிறதையெல்லாம் பார்க்கணும்னு சமூகத்துல பெருசா வழக்கமா எல்லாரும் பேசுறதுதான். நிச்சயமா பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகளை தான் ரொம்ப பொறுப்புள்ளவங்களா வளர்க்கணும். ஏன்னு சொன்னா, பெண் உடல் அளவுல ரொம்ப மிகவும் பலவீனமானவள். அதே நேரத்துல சமூகத்திலையும் ஒரு சிறிய இது போல பாலியல் குற்றம் அல்லது பாலியல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளியில வந்தாலே அந்த பெண்ணுடைய எதிர்காலமே பாதிப்புக்குள்ளாகுது.
ஒரு ஆண் தன்னையும் ஒழுங்காக வச்சுட்டு தன்னை சேர்ந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு ஆணின் கடமையும் கூட. ஆனா அப்படிப்பட்ட ஆண்கள் இந்த சமூகத்துல வரணும்னு சொன்னா அது குழந்தை பருவத்திலிருந்து அவங்கள அறநிலை சிந்தனையோட வளர்க்கணும். அவங்க சாப்பிட்ற சாப்பாடு எங்க இருந்து வருதுன்னு அவங்களுக்கு தெரியணும். சக மனிதர்களை எப்படி நடத்தணும்னு தெரியணும். அது ஆணா இருந்தா எப்படி நடத்தணும், பெண்ணா இருந்தா எப்படி நடத்தணும்னு தெரியணும். பெரும்பாலும் பாதிக்கப்படுறது பெண்களாகவே இருக்கிறதுனால, உடல் அளவுல பலகீனமா இருக்கிறதுனாலையும் ஆண்கள் இதுக்கு பெருமளவுல பொறுப்பேற்றுக்கணும். ஆண் குழந்தைய பெற்ற பெற்றோர்களும் இது முழுமையா இதுக்கு பொறுப்பேற்று அந்த ஆண்கள் எங்க போறாங்க, என்ன பண்றாங்க, செல்போனை யாரோடெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, வெளியிடங்களுக்கு போனா யாரோடெல்லாம் தங்குறாங்க, அவங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் என்னென்ன இருக்குதுங்கிறத ஆண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்களும் கண்டிப்பாக இதை கவனிச்சு சரியான முறையில வளர்க்கணும். இப்போ இந்த வழக்கு ஆரம்பிச்சு 6 வருஷம் ஆகுது. இந்த 6 வருஷம் இது வழக்கு ரெக்கார்ட்ல வந்த பிறகே ஆயிரக்கணக்கான கேசஸ் இந்த மாதிரி மீடியாக்கு முன்னாடியும் பின்னாடியும் நடந்துட்டுதான் இருக்கு. அப்போ இந்த குற்றத்துக்கான தண்டனை இனிமேல் இந்த குற்றம் நடக்காம இருக்கிற அளவுக்கு இருக்கா? இப்ப இருக்கிற நடைமுறையில, அரசு நடைமுறைகளையும் சரி, நீதிமன்ற நடைமுறைகள்லையும் சரி, சட்டத்தில் இருக்கிற வழிமுறைகள்லையும் சரி, அதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அரிதாத்தான் இருக்குது. 100 பேர்கள் குற்றம் செஞ்சா அதுல 2 பேர் 3 பேர் தான் மாட்டுறாங்க. மற்றவங்க எல்லாம் சொந்த செல்வாக்க வச்சும் அரசியல் செல்வாக்க வச்சும் பணத்தை வச்சும் எப்படியாவது தப்பிச்சிடுறாங்க. ஆனா பாதிக்கப்பட்ட பெண்கள் தான் கடைசி வரைக்கும் அவங்க வாழ்க்கையே இழந்துடுறாங்க. இதையெல்லாம் மாத்தணும்னா நிறைய மாறுதல்கள் சட்டத்திலையும் நடைமுறையிலையும் நீதியிலையும் செய்ய வேண்டியது இருக்கு. அதுக்கான சட்டங்களை ஏற்ற வேண்டியது இருக்கு. அதுக்கான சட்டத்துறை வல்லுநர்களும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் இணைஞ்சுதான் இதுக்கு முயற்சி எடுக்கணும். திரும்பவும் இந்த குற்றம் நடக்காம இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான தண்டனை கொடுத்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக இதுல திரும்ப திரும்ப நடக்கிறத தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னமோ எல்லாரும் நினைக்கிறது போல குற்றங்களுக்கான தண்டனை கடுமையாக்கிட்டா, நிறைய பேர் மீடியாக்கள்ல பார்த்தா பொதுமக்கள் கருத்து சொல்றாங்க. என்ன மாதிரி கருத்து சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு சாதாரண ஆயுள் தண்டனை பத்தாது, நடுத்தருவில் வச்சு சுட்டு கொல்லணும், கல்லால அடிச்சு கொல்லணும், இந்த மாதிரி அவங்க உறுப்புகளை சிதைக்கணுங்கிற அளவுக்கு கூட சில பேர் கருத்து சொல்றாங்க. நீங்க என்ன செஞ்சாலுமே, எவ்வளவு குற்றங்களுக்கான தண்டனையை கடுமையாக்கினாலும் இந்த குற்றங்கள் குறையறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. நம்முடைய குழந்தைகளை நல்ல சிந்தனையாளர்களா, நல்ல செயல்பாட்டாளர்களா, சமூகத்தின் மேல அன்பும் கருணையும் உள்ளவர்களா, அறநிலை சிந்தனையாளர்களா உருவாக்காத வரைக்கும் இந்த குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். அப்புறம் முடிஞ்சுதா? எப்படி இவங்களுக்கு இந்த உலகத்துக்கு தெரியாம, ஊருக்கு தெரியாம 3 வருஷம் தொடர்ந்து இந்த குற்ற செயல்ல ஈடுபட முடிஞ்சது? இந்த பசங்களை எல்லாம் ஒரு கேங்கா இருந்திருக்காங்க. அதுல சில பேர் பணக்காரங்களா இருக்காங்க, சில பேர் அரசியல் செல்வாக்கோட இருக்கிறாங்க, சில பேருடைய தாய் தந்தையர்களுக்கு கூட அரசியல்வாதிகளா இருக்காங்க. இது ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு. அதுவும் தவிர இவங்க செஞ்ச குற்றங்கள்ல பங்கெடுக்கிற மாதிரியான மேலிடங்கள் இருப்பதாக செய்திகள் வருகிறது. இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இதுக்காகவே ஒரு தனியா ஒரு பங்களாவை வச்சிருந்திருக்காங்க. பொண்ணுகளுக்கு வலை விரிக்கிறது அப்படின்னா, ஸ்கூல் முன்னாடியும் காலேஜ் முன்னாடியும் போய் நின்னுக்கிறது, குறிப்பிட்ட பெண்களுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்றது, அன்றாட நடவடிக்கைகளை கவனிக்கிறது, ப்ரப்போஸ் பண்ணி அதுல சில பேர் விழுறாங்க. இவங்க விரிக்கிற வலையில அதுவும் ஒண்ணு. இன்னொன்னு, ஏழையான பெண்கள், வறுமையில் இருக்கிற பெண்கள் தான் இதுல அதிகமா மாட்டிருக்காங்க. அதுல வயசான 45 வயசு பெண்கள் கூட உண்டு, ஒரு விதவை பெண் கூட உண்டு. அதுல அவங்க கஷ்டத்துல இருக்கிறவங்களும் தெரிஞ்சுட்டு இவங்க பணம் கொடுத்து உதவுற மாதிரி உதவுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பணத்தை திருப்பி கேட்கும் போது, அவங்களுக்கு கொடுக்க முடியாத சூழல் உருவாகும் போது அவங்க
ஆ? பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத சூழல் உருவாகும் போது அவங்களை நிர்பந்தித்து இந்த மாதிரி செயல்களுக்கு இழுக்கிறாங்க. அல்லது இதை வசூல் பண்றதுக்காக போற சாக்குலயோ அவங்கள வந்து பதில் சொல்ற இடத்துலயோ அவங்கள மடக்குறாங்க. அவங்கள பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கும் போது முதல் நிகழ்ச்சியிலேயே படம் எடுத்துறாங்க, வீடியோ எடுத்துறாங்க, படம் எடுத்துறாங்க. அந்த படத்தை வச்சு அந்த வீடியோவை வச்சு திரும்ப திரும்ப பிளாக்மெயில் பண்ணி தான் அந்த பெண்களை 3 வருஷமா தொடர்ந்து துன்புறுத்தலுக்கு உள்ளாயிருக்காங்க. இந்த பாதிக்கப்பட்ட 285 பெண்களும் எப்படி இது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சதுன்னா, ஒரு பொண்ணை மேக்கப் பண்றதுக்காக கூட்டிட்டு போறாங்க. மேக்கப் பண்றதுக்கு வரணும்னு சொல்லிதான் கூட்டிட்டு போறாங்க. அது தெரிஞ்ச பையனும் கூட. அந்த மேக்கப் பண்ற பொண்ணு பொள்ளாச்சியில ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்கு. அவங்க மேக்கப் பண்றதுக்கு தான் கூப்பிடுறாங்கன்னு யதார்த்தமா நம்பி போயிருச்சு. போற இடத்துல பார்த்தா அந்த விழா நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு மாறா அந்த பங்களாவுக்கு கொண்டு கார் இறங்குது. இங்க யாரையுமே காணன்னு கேட்கும் போது, வந்துருவாங்க மேக்கப் பண்றதுக்கு, நீ உள்ள உட்காருன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து கதவை சாத்திட்டு இவங்க வேலையை தொடங்கிடுறாங்க. அப்படி தொடங்கும் போதுதான் அந்த பொண்ணை பெல்ட்டால் அடிக்கிறாங்க. பொண்ணை ட்ரெஸ்ஸை கழட்ட சொல்றாங்க. அது மறுக்குது. மறுத்ததையும் பெல்ட்டால் அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. வலி தாங்காம தான் அந்த பொண்ணு, அண்ணா என்னை அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு கத்துது. இந்த சத்தத்தை, அலறல் சத்தத்தை எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அதுக்கப்புறமும் விடல அவனை. இந்த கொடியவர்கள் கயவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை எவ்வளவு சீரழிக்க முடியுமோ சீரழிச்சதுக்கு அப்புறம் ஓஞ்சு போய் இருக்கிற நேரத்தில் அந்த பொண்ணு குற்றுயிரும் கொலையுமா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு பக்கத்து வீட்டுல போய் தஞ்சம் அடைஞ்சு அங்க ஒரு வாய் சோறு தின்னுட்டு தன்னுடைய உடைகளை எல்லாம் சரி பண்ணிட்டு தப்பிச்சு போய் வீட்டுல இதை சொல்லிருச்சு. சொன்னதுக்கு அப்புறம்தான் அந்த பொண்ணுடைய அண்ணன் இந்த பொண்ணை கூட்டிட்டு காவல் நிலையத்துக்கு போயிருக்கோம். காவல் நிலையத்தில் இருந்த அதிகாரிகள் இந்த பெரிய தலைகள் சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்லி அவங்க புகாரையே வாங்க மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க திரும்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணுடைய அண்ணனை தனியா கடத்திட்டு போய் இந்த கும்பல் அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க. இதையெல்லாம் கேள்விப்பட்ட இன்னொரு நண்பர், இந்த பொண்ணுக்கு குடும்பத்துக்கு சொந்தமான இன்னொரு நண்பர், அவங்க கொஞ்சம் தைரியமா இந்த குற்றச்செயலுக்கு காரணமான ஒரு 2-3 பேர்த்த தனியா கடத்திட்டு போய் வால்பாறையில ஒரு ரூம்ல வச்சு அவங்கள செய்ய வேண்டிய மரியாதையை செஞ்சு கொடுக்க வேண்டிய சிகிச்சையை கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்ககிட்ட இருக்கிற போனை புடுங்கி பார்க்கும் பொழுதுதான் தெரியுது ஆயிரக்கணக்கான வீடியோக்கள். அந்த ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் அந்த 3 ஆண்டுல நடந்தது. ஆயிரக்கணக்கான வீடியோல மொத்தம் எத்தனை பெண்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தா, இந்த புலனாய்வு செஞ்ச பத்திரிகை துணை ஆசிரியர் சொல்றாரு 285 பெண்கள் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்கனால 6 மாசம் போராடி எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த பெண்களுடைய சம்பந்தத்தோட 8 பெண்களை மட்டும்தான் கச்சேரிக்கு கொண்டு வர முடிஞ்சது, நீதிமன்றத்துக்கு கொண்டு வர முடிஞ்சது, சாட்சி சொல்ல வைக்க முடிஞ்சது. அதன் மூலமா தான் இத்தனை பேர் தண்டனை அடைஞ்சிருக்காங்க. ஏன் மத்த பெண்கள் வந்து சாட்சி சொல்றதுக்கு முன் வரல? ஏன்னா நம்ம நாட்டுல ஒரு பெண் இது மாதிரி பாலியல் சம்பந்தமா ஒரு குற்றம் நடந்திருக்கு, அதுல சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொன்னா அந்த பொண்ணுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாயிருது. அந்த குடும்பம் சொந்தக்காரராலேயே புறக்கணிக்கின்ற நிலைமை வருது. திருமணம் நடப்பது கூட பெரும் தடைகள் உருவாகுது. இதைய சமூகத்துல ஒரு மரியாதையோட இருக்க முடியாது, வாழ முடியாதுங்கிற நிலைமையில தான் ஒவ்வொரு பெண்ணுமே தனித்தனியா பயப்படுறாங்க. இந்த நேரத்துல நாம எல்லா பெண்களுக்கும் கல்லூரியில் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, பள்ளியில படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த மாதிரி கயவர்கள் விரிக்கிற வலையில வீழ்ந்து ஏதாச்சும் போட்டோலயோ வீடியோலயோ வந்துட்டா எந்த காரணத்தை கொண்டு பயப்படாதீங்க. உங்களுடைய பயம் அந்த கயவர்களுக்கு பெரும் துணையாக முடியும். அவர்கள் தொடர்ந்து செய்கின்ற குற்றச்செயல்களுக்கு காரணமாக அமையும். நீங்க மட்டும் தொடர்ந்து பாதிக்கிறது இல்ல, அவர்கள் உங்கள் பயத்தினால உந்தப்பட்டு பல பேர்களையும் தொடர்ந்து அவங்க இது மாதிரி
சீரழிக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். நீங்க பயப்படவே வேண்டாம், எந்த காரணத்து கொண்டு பயப்பட வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல இருக்கக்கூடிய யாராவது ஒரு பணக்காரங்களையோ, ஒரு அரசியல்வாதியோ, ஒரு சமூக நல செயல்பாட்டாளரையோ அவங்கள தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டிய உதவியை நீங்க பெறலாம். உங்களுக்கான மகளிர் அமைப்புகள் நிறைய இருக்கிறது. இந்த வழக்கில் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் வாசுகி அவர்கள் இந்த 6 ஆண்டு காலமும் பல்வேறு வகையில இந்த பெண்களுக்கு ஆதரவாக நின்று குரல் கொடுத்து அவங்கள இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க. இதுக்கு மேல பொள்ளாச்சியிலேயே மக்கள் நீதி மையத்துல பொறுப்பா இருந்த தேர்தல் நின்ற ஒரு பெண்மணி, எல்லாரும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அந்த பெண்ணு இதை விசாரிக்க வந்த புலனாய்வு துறைக்கும் அந்த நக்கீரன் டீமுக்கும் இடம் கொடுத்து தங்க வச்சு அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. இதே போல நிறைய பேர் நாடு முழுவதும் இருக்காங்க. யாரோ சிலர் உங்களுக்கு அநீதி செஞ்சுட்டாங்கிறதுக்காக எல்லா ஆண்களுமே தவறு, இந்த சமூகமே தவறு அப்படின்னு பயந்து அஞ்சு நடுங்கி போய் கூட்டுக்குள்ள ஒடுங்க வேண்டாம். உங்களை காப்பாத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அச்சம் இல்லாம வெளியில வந்து உங்களுக்கு நடந்ததை சொல்லணும். இந்த சம்பந்தப்பட்ட வழக்குல சம்பந்தப்பட்ட எல்லா குற்றவாளிகளுமே தண்டிக்கப்பட்டுட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நமக்கு நம்பகமான அந்த புலனாய்வுத்துறை, அந்த பத்திரிகை புலனாய்வுத்துறையில இருந்து வந்த செய்தி என்னன்னா, நேரடியா 9 பேருக்கு மேல சம்பந்தப்பட்டிருக்காங்க. மறைமுகமா பெரிய பெரிய அரசியல் தலைகள் எல்லாம் இதுல இருக்காங்க. ஆனா அவங்க கிட்டவே நெருங்க முடியல. சட்டத்தினுடைய துணையை கொண்டும் இந்த மாறிய ஆட்சியினுடைய துணையை கொண்டும் இந்த 9 பேருக்கு தான் சட்டத்தின் முன்னால நிற்க வைக்க முடிஞ்சது. இன்னும் பல பெரிய தலைகள் இதுல மறைஞ்சிருக்காங்க. அந்த பெரிய தலைகள் வீட்டு பிள்ளைகளும் அதில் இருக்காங்க. இவங்களை எல்லாம் யாரு எப்படி தண்டிக்கிறது? சமுதாயம் தண்டிக்கும், இயற்கை தண்டிக்கும்ங்கிறது வேற. இயற்கை தண்டிக்கும்னு சொல்லிட்டு நம்ம பேசாம இருக்க முடியாது. எல்லாரும் இதை பத்தி பேசணும். சமூகமே புறக்கணிக்கணும். இந்த மாதிரி குற்றச்செயல்களில் ஈடுபடுறவங்கள சமூகமே புறக்கணிக்கணும். ஒரு வீட்டுக்கு பெண் கொடுக்கும் போது அவங்க கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது, அவங்க என்ன பதவியில் இருக்காங்க, என்ன அந்தஸ்தில் இருக்காங்க பாக்குறதை விட அந்த பையன் எவ்வளவு பண்புள்ளவனா இருக்கிறான், எவ்வளவு அறநிலை சிந்தனையோட இருக்கிறான், எவ்வளவு சொந்த காலில் உழைச்சு சாப்பிட்றவனா இருக்கிறான், எப்படி எந்த வகையில அந்த பொண்ணை நல்லபடியா வச்சு காப்பாற்றக்கூடிய மனநிலையில் இருக்காங்கிறது தான் பெற்றோர்கள் முன்னின்று பார்க்கணும், கவனிக்கணும். பொண்ணுகளுமே வேண்டாம். இந்த விஷயங்களை, இந்த குற்றச்செயல்களை நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்திலேயே நாடு முழுவதும் இது போல ஆயிரக்கணக்கான குற்றங்கள் நடந்துட்டே இருக்கு. எதிர்காலத்திலையும் நடக்கும். நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பேரன்கள், பேத்திகள், மகள்கள், மகன்கள் எல்லாருமே இதுல இருந்து பாதிக்கப்படாம இருக்கணும்னா எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு வேணும். தன்னுடைய குழந்தைகளை ஒழுங்கா வளர்க்கணுங்கிற நிலை வேணும். குழந்தைகளை வளர்க்குங்கிறது வெறுமனே செல்லம் கொடுத்து, கேட்டதை வாங்கி கொடுத்து, பைக்கை வாங்கி கொடுத்து, செல்போனை வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு வேணுங்கிற வசதியெல்லாம் செலவுக்கு பணத்தை கொடுத்து தெருவில் இறக்கி அவங்க எங்க போறாங்க, என்ன செய்யறாங்க அப்படிங்கறத கண்காணிக்காமையே அவர்கள் கெட்டு அழிஞ்சு பெரிய குற்றச்செயலாக வந்த பிறகு ஒவ்வொருத்தரும் தலையில் அடிச்சுட்டு அழுகிறதுல எந்த பயனும் இல்லை. நாடு முழுவதும் இது போன்ற குற்றங்கள் நடக்காம இருக்கணும்னா, முடிஞ்ச அளவுக்கு குற்றங்கள் குறையணும்னு சொன்னா என்ன செய்யணும்? பெற்றோர்களுடைய கடமை என்ன, இந்த அரசாங்கத்தினுடைய கடமை என்ன, சமூக ஆர்வலர்களின் கடமை என்ன என்பதை அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்க இருக்கிறோம். உங்களுடைய இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அதையும் கருத்தில் எடுத்துட்டு அடுத்த வீடியோக்கள்ல அதை பத்தி பேச போறோம். வாழ்க வளமுடன்.